Hey my families, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மாயக்காரால எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். எபிசோட் 1 நீங்க இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட் 2 குள்ள போயிடலாம். 2ஓட ஸ்டார்டிங்ல நம்ம இன்னோட ஃபிளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. வந்து அவனோட அப்பா அம்மா போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சு அழுதுகிட்டே இருக்கான். நம்ம அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசின கடைசி வார்த்தை இந்த மாதிரி அப்பா நான் கெட்ட கனவு கண்டேன், நீங்க தயவு செய்து கார் எடுத்துட்டு எங்கேயும் போகாதீங்க, நீங்க ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நான் கெட்ட கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இதெல்லாமே நினைச்சு பார்த்து இப்போ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ண இப்போ ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுதான் காமிக்கிறாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. நம்ம தபுன் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு டவ் வரா. டவ் இன்னும் பார்த்துட்டு நம்ம தபுன் கிட்ட இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டாக்டர் இருந்துட்டு ஒன்றும் இல்லை, அவனோட கையில் ரொம்பவே அடிபட்டிருக்கு, ஏற்கனவே அடிபட்டுருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. டாக்டர் ஒரு நாள் நைட் அவனை இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கீழே விழுந்து அடிபட்டதில்ல, அவனோட மூளையில் அடிபட்டு அவனுக்கு ஞாபகம் மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அவனை ஒரு நாள் நைட் இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் டவ் கிட்ட சொல்ல டவுக்கு கடுப்பாக இருக்கு. டவ் இருந்துட்டு டாக்டர் பார்த்து இப்போயாவது அவன் சொல்கிறத நீ நம்புறியா, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இப்போ அடிபட்டு போய் கிடக்கான் அப்படிங்கிற மாதிரி டவ் டாக்டர் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்க. அப்போ அந்த போக் டாக்டர் இருந்துட்டு நம்ம டவ் கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டவ் இருந்துட்டு அவன் இந்த மாதிரி சொன்னா இவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப டேஞ்சர் இருக்கு, அவனோட லைஃபே ரிஸ்க்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படிங்கிற மாதிரி டவ் அந்த டாக்டர்கிட்ட சொல்ல போக்கு இருந்துட்டு அப்ப அந்த மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வர நம்ம டாக்டர் தஃபோன் இருந்துட்டு அமைதியா வாய மூடிட்டுற அப்படிங்கிற மாதிரி அவனை ஸ்டாப் பண்றான். நம்ம டவுக்கு கடுப்பாது, அண்ணா இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லி தொலைய அப்படிங்கிற மாதிரி டவ் நம்ம தஃபோன் கிட்ட கேட்க தஃபோன் இருந்துட்டு இங்க பாரு கொஞ்சம் நீ அமைதியாரு, இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் எதுவும் சொல்லாத ஓகேவா, சும்மா என் மேல கோவப்படுறதை விட்டுட்டு அவனோட சொந்தக்காரங்க கால் பண்ணி அவனை பார்த்துக்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் டவ் கிட்ட சொல்ல டவ் இருந்துட்டு அவனுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு கரண் வந்தான். கரண் நம்ம தஃபோன் கிட்ட இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வேணா கால் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிருது. இங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தஃபோன் இருந்துட்டு நீங்கள் 2 பேர் கொஞ்சம் என் கூட வெளியே பேசுங்க, நீ இவனை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. டோன் இருந்துட்டு தஃபோன் கிட்ட என்னடா நீ ஓகேவா, உனக்கு பெருசாக அடிபட்டுருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கரண் இருந்துட்டு என்னது அவனுக்கு அடிபட்டுருச்சு, அவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை, உண்மையை சொல்ல போனால் அங்கே ஒரு பையன் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அங்கே அட்மிட் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் தஃபோனை கலாய்ச்சிட்டு இருக்க. போக்கு இருந்துட்டு அப்பனா இது ஆக்சிடென்ட் இல்லாட்டி உன்னை யாரோ சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டோன் இருந்துட்டு அது அந்த லேடியோட ஹஸ்பண்டா தான் இருக்கும், ஏன்னா உனக்கு அவர் மேல டவுட் இருக்குன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டோன் சொல்ல அதுக்கு தஃபோன் இருந்துட்டு அது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அப்ப நம்ம கரண் இருந்துட்டு இதுக்கு ஏதாவது அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு டோன் இருந்துட்டு இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம அரெஸ்ட் வாரண்ட்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கரண் இருந்துட்டு அப்பனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தஃபோன் இருந்துட்டு இல்லை நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்னோட பேரண்ட்டை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பைத்தியமே பிடிச்சிருவாங்க, அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் சொல்கிறான். அதுக்கு கரண் இருந்துட்டு சரி ஓகே நீ இதை நினச்சி வரி பண்ணிடுறேன்னா நீ என்னோட காண்டில் ஸ்டே பண்ணிக்க, ஹாஸ்பிட்டலுக்கும் அது பக்கம் தான், நீ என் கூட ஸ்டே பண்ணேன்னா உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் அவனை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் தஃபோன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு தஃபோன் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதை பார்த்துக்கிறேன், உன் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் கரண் கிட்ட சொல்ல கரண் இருந்துட்டு என்னமோ பண்ணி தோல நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க. இங்கே இவங்க 2 பேர் கண்ணாலேயே லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இதை தஃபோன் பார்த்துட்டான். தஃபோன் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம போக்கு இருந்துட்டு என்ன விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஆமா இங்கே என்ன நடக்குது, உங்க 2 பேருக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரியுமா, என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக போயிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தஃபோன் நம்ம போக்கிட்டையும் டோன் கிட்டையும் கேட்க நம்ம போக்கு இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூஸ் மாதிரி பேசாத அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம போக்கும் டோனும் 2 பேர் பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லலை இவங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியும்ட்டு, நானா கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல், 2 பேருமே சின்ன வயசில் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. நம்ம போக்கு அப்பயே சொல்லியிருப்பான் அவனுக்கு டாக்டர் ஆகணும்ட்டு, இவனும் அப்பயே சொல்லியிருப்பான் இவன் போலீஸ் ஆகணும்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ மறுபடியும் மீட் பண்ணும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்காத மாதிரியே 2 பேரும் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டோனு இருந்துட்டு எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கடா, உனக்கு என்ன மறுபடியும் ஞாபகம் இருக்குன்ட்டு நினைக்கும் போது அப்படிங்கிற மாதிரி டோன் போப் கிட்ட சொல்ல கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ஆனால் நீ ஏன்டா என்ன தெரியாத மாதிரி அங்கே ஆக்ஷன் பண்ண அப்படிங்கிற மாதிரி போப் கேட்க அதுக்கு டோன் இருந்துட்டு ஏன்னா எனக்கு ஷோரா தெரியல, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியல, அப்படி இல்லாட்டி என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு நீ விரும்பலையா என்ன அப்படிங்கிற மாதிரி டோன் போப் கிட்ட கேட்டுட்டு அவனை ஒரு அடி அடிக்கிறான். போக்கு இருந்துட்டு நம்ம டோன் கிட்ட தபுனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கேஷ் விஷயத்தில் என்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சொல்ல நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு டோன் கிட்ட சொல்ல டோனும் இருந்துட்டு கண்டிப்பாக நீ ஒன்றும் கவலைப்படாத, இது என்னோட ஜாப், நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தபுனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் போக்கு கிட்ட சொல்ல போக்கு இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் போக்கு இருந்துட்டு நம்ம டோனுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான், ஏன்னா அவன் போலீஸ் ஆகிட்டான் இல்லையா, ஸோ அதனால் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான். இவனும் இருந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு போக்கு இருந்துட்டு என்னென்ன டாக்டர் ஆனதுனால அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு டோன் அவன் பக்கத்தில் போய் இல்லை நான் மறுபடியும் உன்னை பார்த்ததுனால அப்படிங்கிற மாதிரி அவன் ஹார்ட்டில் கையை வச்சு சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம போக்குக்கு தான்
ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஹார்ட்ல கை வச்சாலே அதை பார்த்துட்டே என்ன இவன் இப்படிலாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்கு. ஒரு மாதிரி பையன் வெக்கப்பட்டுட்டு ஷாக்கிங்லயும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் தப்புன்னு வந்து இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதேவோ நம்ம இன் வந்து மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறான். இவன் இப்படி கண்முழிக்க நம்ம தப்புன்னு வந்து அவனை பார்த்துட்டு இருக்கானா. ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் இவனா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பையன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்ணை முடிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ண எல்லாத்தையுமே நம்ம தப்புன்னு வந்து பார்த்துட்டான். தப்புன்னு பார்த்துட்டு நீ முழிச்சிட்டு இருந்தனா கண்ணை திறந்து பாரு, நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சோடனேவும் இவன் இருந்துட்டு உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியலையே, நான் அதை பத்தி கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் கடுப்பாயிட்டு அப்படியே லைட்டா எந்திரிக்கலான்ட்டு பாக்குறான். அப்ப அவனோட கையில வந்து அடிபட்டிருக்கு. அவன் அந்த கையை ஊனி வச்சுதான் எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா. ஐயோ அம்மா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தப்புன்னு இருந்துட்டு உன்னோட கை வந்து ரொம்பவே வீங்கி இருக்கு, ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தபுன் வந்து என்கிட்ட கேட்க இன்னைக்கு கடுப்பாது. என் கடுப்பாயிட்டு எனக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பதில கேட்டுட்டு நம்ம தபுனுக்கு கடுப்பாது. பரவாயில்ல, அதுவும் நல்லதான், நீ இந்த அளவுக்கு பேசுறனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து இன்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டவ் வரா. டவ் வந்தோடனேவும் நம்ம இன்கிட்ட போய் என்ன உனக்கு தெரியுதா, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, நீ ஓகேவாடா, உன்னோட தலையில அடிபட்டு நீ அன்கான்சியஸ் போயிட்டேன்னு கேள்விப்பட்ட, இப்போ ஓகேவா, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு மூச்சு விடாம நம்ம இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு வேணும்ட்டேவும் மிஸ் நீங்க யாருன்ட்டு எனக்கு தெரியல, நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து டவ் கிட்ட கேட்க டவ் கட்டர் ஷாக்கா இருக்கு. டே அண்ணா இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கா. நம்ம தப்புன்னு ஒன்றும் புரியல. என்னடா இவன் இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்பயே இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்க. இவன் இருந்துட்டு அது நீ தானே எப்ப பார்த்தாலும் உன்னோட பிரதரை திட்டிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டவ் கிட்ட சொல்ல டவுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆனா என்ன இவ்வளவு நேரம் ஏமாத்தினியா, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து இன்னும் போட்டு செல்லமா அடி அடின்னு அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே தப்புன்னு பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. இதை வந்து இன் பார்த்துட்டான். இன் பாக்குறத பார்த்துட்டு இவன் மறுபடியும் சிரிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் டவ் கிட்ட சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், இவனுக்கு டேஞ்சரான சிம்டம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு உடனே சொல்லு, நான் வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து டவ் கிட்ட சொல்ல டவும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு சரி ஓகே நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன், நான் இவனை இங்க பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து தப்புன் கிட்ட சொல்ல தப்புனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம டவ் வந்து இன் கிட்ட தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவனோட பிரதரை வந்து சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவனும் இருந்துட்டு பரவாயில்ல உன்னோட பிரதர் இப்போ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டு இப்போ ஓகே தான், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு, இப்போ நான் என்னதான் பண்றேன்னு தெரியல, இப்பதான் நான் இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபேமிலி அப்படியே நொறுங்கி போயிடும், எனக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம டவ் வந்து இன்கிட்ட சொல்லி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம தப்புன் வந்து அவனோட ஃபேமிலி போட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களோட குடும்பம் உடஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதெல்லாமே நினைச்சு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவன் எப்படி ஃபீல் பண்ணிட்டேவோ நம்ம இன் சொன்ன எல்லாமேவும் அவனுக்கு அப்படியே ஞாபகமா வந்துட்டு போயிருது. நீ ஒர்க் பண்ற பிளேஸ்ல தான் உன்னோட உயிருக்கு ஆபத்தா இருக்கு, ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தபன் கிட்ட சொல்லியிருப்பான் அந்த விஷயம். அப்புறம் நம்ம தபன் வந்து அவனோட சிஸ்டர் கிட்ட ஃபோன் பேசிட்டே வரும்போது இவன் மேலே விழுகிற மாதிரி சில திங்ஸ் எல்லாமே விழுந்திருக்கும் அந்த விஷயம். அப்புறம் கார் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி வரும்போது நம்ம இன் தான் இவனை சேவ் பண்ணியிருப்பான் அந்த விஷயம்ட்டு எல்லா விஷயமே நம்ம தபன் வந்து இப்போ அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சி கால் வருது. அந்த தாரா லேடி இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க, சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா அவங்களோட பிபி இதெல்லாமே ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கு. அதனால இவன் வந்து ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க பேசுறதுலேருந்து வச்சு பார்த்தா அந்த லேடியோட ஹார்ட் கிட்ட பிளட் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு போல. அது எல்லாமே ரிமூவ் பண்ணாதான் அவங்களால நல்லா ப்ரீத்திங் இதெல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தப்புன் வந்து அந்த பிளட் இதெல்லாமே எடுக்கிறதுக்காண்டி அந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட்டும் ஒரு வழியாக நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டான். பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க இருந்துட்டு என்னாச்சு என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுமே இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃபோட ஹார்ட் பக்கத்தில் பிளட் வந்து அப்படியே கட்டிக்கிச்சு, அது எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவங்களோட ஹஸ்பண்டும் இருந்துட்டு ஓகே அவங்க வந்து உங்களோட கஸ்டடியில் இருக்கும்போது நான் எதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த லேடி வந்து உயிரோட இருக்கிறதுல பிடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கரணும் இவரும் சேர்ந்து தான் அந்த லேடியை கொல்றதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த லேடிக்கு வந்து நிறைய சொத்து இருக்கு இல்லையா, அந்த லேடி கொண்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த சொத்து வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் அஃபேர் வந்து ஏதாவது வச்சிருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இவனும் தேங்க்யூன்ட்டுலாம் சொல்லிட்டு உங்க ஒய்ஃப் சீக்கிரமாவே குணமாயிருவாங்க, நீங்க என்ன நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அந்த ஹஸ்பண்டும் இருந்துட்டு கண்டிப்பா நான் உங்களை நம்புறேன். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப புத்திசாலியான ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற டாக்டர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணும், நாளை கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை. ஆனா நீங்க உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, ஸோ நீங்க உங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பையன் நம்ம தப்புன லைட்டா இன்டைரக்டா மிரட்டுறான். அது அவனுக்கும் தெரியுது. சரி ஓகே நான் என்ன பத்திரமா பார்த்துக்கிறேன், ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தப்புன் அங்கேருந்து கிளம்பி போறான். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு கார் பக்கமா வந்து பார்த்தா காரோட 4 டயருமே பஞ்சராய் போய் கிடக்கு. என்னடா இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி
மாதிரி குழப்பத்திலேயேவும் அந்த டயர் எல்லாமே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம என்ன பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கா. அங்கே நம்ம டவ்வும் இருக்கா இல்லையா, டவ் வந்து தூங்குறத பார்த்துட்டு அவளுக்கு பெட்ஷீட் இதெல்லாமே ஒழுங்கா போத்தி விட்டுட்டு நம்ம என்ன பார்க்கறதுக்காண்டி வரான். என்னோட கை வந்து இப்போ நல்லா இருக்கா, வீக்க குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி லைட்டாக பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க நம்ம வந்து லைட்டாக தூக்க கலையிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு அசைய இவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி கையை விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி போகும்போது நம்ம இருந்துட்டு அம்மா அப்பா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கெட்ட கனவு கண்டு பையன் புலம்பிக்கிட்டே இருக்கான். இதை வந்து தஃபன் பார்க்குறான். தஃபனுக்கு தெரியுது அவன் ஏதோ கெட்ட கனவு கண்டுதான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான்ட்டு. நம்ம தஃபன் வந்து பக்கத்தில் போய் என்னோட கை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அது நம்ம வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா நம்ம தஃபன் வந்து அவனுக்கு எதிரில் உட்காந்துருக்கான். நம்ம கடுப்பாது. நம்ம பையன் எப்போ கண் முழிக்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு எதிரில் இவன் தான் இருக்கா. இவனை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு கடுப்பாது. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இவனே வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது நம்ம நம்ம தஃபன் இருந்துட்டு இந்த மாதிரி டவ் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டா என்னை பார்த்துக்க சொன்ன அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து கிட்ட சொல்ல இருந்துட்டு ஏன் இங்கே வேற நர்ஸ் யாருமே இல்லையா, நீ மட்டும் தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தண்ணி பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் எடுக்க முடியல. இவன் தான் அவனுக்கு சரின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கொடுக்க அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுக்குறான். நம்ம தஃபன் இருந்துட்டு கிட்ட இந்த மாதிரி என்னோட போலீஸ் ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவாங்க, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து கிட்ட கேட்க இருந்துட்டு ஏன்டா நான் முடியாதுன்னு சொன்ன மட்டும் என்னை விட்டுருவியா, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கலான்ட்டு போகிறான். அப்போ நம்ம தஃபன் இருந்துட்டு இப்போ நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் பாத்ரூம் போகிறேன் அது கூட போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம தஃபன் இருந்துட்டு அவனை ஹெல்ப் பண்ண வர இவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு பாத்ரூம் போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக மூடிக்கிச்சு போல. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம தஃபன் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டா. இவனும் சரின்னு சொல்லிட்டு உள்ள வரான். உள்ள வந்ததுக்கப்புறம் கதவை மூடிட்டு போக வேண்டியதான். அவன் பாட்டு கதை திறந்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம இருந்துட்டு என்ன பார்வை, கதவை மூடிட்டு ஒழுங்கா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் கடுப்பா கதவை மூடிட்டு அங்கேருந்து போகிறான். வெளியே போய் நின்றுட்டு நீ ப்ரஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டும் ப்ரஷும் அங்கே வச்சிருக்கேன், அப்புறம் துடைக்கிறதுக்கு டவலும் இருக்கு, எல்லாமே முடிச்சுட்டு நீ வெளியே வா, அப்படி உன்னால முடியலாட்டி என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பன் வந்து கிட்ட சொல்ல நம்ம வந்து அதெல்லாமே பார்க்குறான். அவன் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டான். பொட பொறுக்கி போயில நீ என்ன லூசா, இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தப்பன் கிட்ட கேட்க தப்பன் இருந்துட்டு நான் மீன் பண்ணது நான் ஒரு நர்ஸை கூப்பிடுவேன், அவர் வந்து உனக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி விடுவாங்க, நீ என்ன திங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டேவும் பொட பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பேசுறது எல்லாமே நம்ம தப்புனுக்கும் கேட்கும் இல்லையா, அவனும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் வெளியில. அப்புறம் தப்புன்னு சொன்ன மாதிரி டோன் வந்துட்டான் நம்ம என்கிட்ட பேசுறதுக்காண்டி. டோன் இருந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி உனக்கு ஃபியூச்சர்லாம் தெரியும்னு சொன்னாங்க, அது வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்குதா இல்லை வேற யாராவது பண்றாங்களான்ட்டு உன்னால பார்த்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து என்கிட்ட சொல்ல இருந்துட்டு இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, வெறும் விஷுவல்ஸ் மட்டும் தான் வரும், அது மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டோன் கிட்ட சொல்கிறான். டோனும் இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம தஃபன் கிட்ட எந்த ஒரு பிளாக் மார்க்குமே கிடைக்கல, கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்ட்டு அந்த ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அந்த ஆள் டெஃபினட்டாக உன்னை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து தஃபன் கிட்ட சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னோட காரை ஏன்டா அந்த டார்க்கான இடத்துல வந்து பிளேஸ் பண்ண, ஆக்டர்ஸ் எல்லாம் புத்திசாலியாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீ ஏன்டா இவ்வளோ தத்தியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து தஃபனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு காரன் இருந்துட்டு ஏன்னா அவன் கார்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும்டா, கார் மேலே பையன் ரொம்ப பொசசிவாக இருப்பான், அவன் காரை யாருமே இடிக்கக்கூடாதுன்ட்டு அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து நிறுத்திட்டு இருப்பான், அவன் கார் பக்கத்தில் எந்த ஒரு காருமே நிற்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப கேப் விட்டு தான் நிப்பாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி கரண் பையன் நம்ம டோன் கிட்ட தஃபனை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம போக்கும் ஜாயின் பண்ணிக்கிறான் நம்ம தஃபனை கலாய்க்க. இப்படி இவங்க கலாய்ச்சிட்டு இருக்க நம்ம தஃபனை இருந்துட்டு டேய் நீங்களாம் நிஜமாவே என்னோட ஃப்ரெண்டு தானா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி என்னை கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளையும் திட்ட அவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு கண்டிப்பாக மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்க கூட இருக்கும்போது நாங்கள் எப்படி பேச முடியும், இப்படி தானே பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. கரண் இருந்துட்டு நம்ம தஃபன் கிட்ட டே ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்டா, பேக் டு பேக் ஒன்று அட்டாக் நடந்திருக்கு, நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கரண் பேச அப்போ போக்கு இருந்துட்டு ஆமாம் கரண் சொல்கிறது நியாயமாக தான் தோணுது, ஏன்னா நீ அவர் கூட போய் ஸ்டே பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ரிஸ்க்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்டா, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கும் சொல்கிறான். இப்படி இவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்க நம்ம பையன் டக்குன்ட்டு அவங்களை கூப்பிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் என்கிட்ட பேசியெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இங்கேருந்து வெளியே போய் நீங்கள் மற்ற விஷயத்த பேசுகிறீங்களா, நான் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு தூக்கமாக வருதுன்ட்டு சொல்கிறான். இவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம டோனும் போக்கும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கேன். நம்ம கரண் பின்னாடி வந்துட்டு இருக்கான். நம்ம டோன் இருந்துட்டு போக்கிட்ட என்னடா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம போக்கு இருந்துட்டு இல்லை என்னால் வர முடியாது எனக்கு சர்ஜரி இருக்குது சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு டோனும் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் இங்கேருந்து கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போகிறதையேவோ நம்ம போக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கானா. இதை வந்து கரண் நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் பக்கத்தில் வந்து உன்னை பார்த்தா ஏதோ யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் வந்து போப் கிட்ட சொல்ல போப் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாய மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இங்கே நம்ம தஃபனி என்ன காமிக்கிறாங்க, நம்ம தஃபனினோட மெடிக்கல் கண்டிஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். போகும்போது திரும்பி நம்ம கிட்ட இப்போ உன்னோட கை வந்து வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு என்ன இருந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி
சொல்ல அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டு சரி ஓகே அப்போ நான் உன்னோட பெயின் கில்லரை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி போகும்போது நம்ம இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி எனக்கு லைட்டாக கொஞ்சமாக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தப்புன்னு பையன் லைட்டாக சிரிக்கிறா. சிரிச்சிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவன் பக்கத்தில் வந்து சரி ஓகே உனக்கு தலைவலி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது வாமிட் வர மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கும் இன்னும் இருந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நம்ம தப்புன்னு வந்து இன்கிட்ட சரி ஓகே லாஸ்ட் நைட் நீ நல்லா தூங்குனியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா அவன் வந்து ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாலே அவன் கையை பிடிக்க வந்தானே அவன் நிம்மதியாக தூங்கினான். அவனும் இருந்துட்டு நான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே என்னை எப்போ டிஸ்டர்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தப்புன்னு நம்ம இன் பக்கத்தில் போய் அவன் அப்படியே லைட்டாக தொட்டு பார்க்குறான். அவனுக்கு காய்ச்சல் ஏதாவது அடிக்குதான்ட்டு தொட்டு பார்த்துட்டு உனக்கு லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, காய்ச்சல் சரியாகட்டும், இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தப்புன்னு அவனோட ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையுமே நான் இந்த மாதிரி கரண்ட் வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறேன் உங்க எல்லாருக்குமே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்காம இருந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒர்க் நிறையா இருக்குமா, வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, கரண்ட் வீடு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ எனக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நாங்கள் போய் ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து அம்மா கிட்ட சொல்ல அம்மாவுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவன் போய் சொல்கிறான்ட்டு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா நம்ம டவ் இருக்கல, டவ் தான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கா. அம்மா இருந்துட்டு சரி ஓகே உன்னோட காருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தப்புன்னு இருந்துட்டு அது சர்வீஸ்க்கு விட்டுருக்கு நார்மல் சர்வீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா இருந்துட்டு அதை நம்புற மாதிரி தெரியல. அம்மா பிடிச்சிட்டு நம்ம தப்புனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, மெட்டல் மேலே விழுந்திருக்கு, இப்போ கார் டயர் வேற பஞ்சர் ஆயிருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீ இதை பற்றி எதையாவது எங்ககிட்ட சொன்னியா, எப்போ இதை பற்றி சொல்லலாம்ல எங்ககிட்ட நினைச்சிட்டு இருக்கீங்க பாரு, இந்த கேஸ் விஷயம் முடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா ஸ்ட்ரிக்டாக நம்ம தஃபோன் கிட்ட சொல்கிறாங்க. தஃபோனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒர்க் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து அம்மா கிட்ட சொல்ல அம்மா இருந்துட்டு இங்கே பாரு உன்னோட உயிரை விட இந்த ஒர்க்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டனா என்ன அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க தஃபோன் இருந்துட்டு அம்மா அப்படி சொல்ல வரலம்மா, எனக்கு என்னோட உயிர் இம்பார்ட்டங்கிறனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் கரண்ட் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தஃபோன் சொல்ல அம்மா இருந்துட்டு இங்கே பாரு அப்பா உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இருந்துட்டு அவன் தானே பெரியவன், இந்த சின்ன விஷயத்த கூட அவன் பார்த்துக்க மாட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. ஆக்சுவலி அப்பாவுக்கு நம்ம தபோன் மேலே கோவம், அவன் எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் பெரிய பையன் மாதிரி எல்லா முடிவும் எடுத்துக்கிறான் இல்லையா, ஸோ அதனால அப்பாவுக்கு கோவம், அதனால அப்பா அப்படி சொல்கிறாரு. அம்மாவுக்கு அப்படியே அழுகுதான் வருது, அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம தபோன் வந்து அம்மா கையை பிடிச்சிட்டு ஈஸ்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா, கரண்ட் வீடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்ட்டு, ஆனால் ஒர்க்குக்கு மட்டும் போகிறேம்மா, ஒர்க் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் தான், அவன் இந்த கேஸ் பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு தான் இருக்காம்மா, நீங்கள் அதை நினச்சல ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து அம்மாட்ட சொல்ல அம்மா இருந்துட்டு சரி ஓகே நீ போகிறேன்னா போ, ஆனால் அங்கே போய் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குன்ட்டு எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், உனக்கு புரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து தஃபன் கிட்ட கேட்க அவனும் ஓகேம்மா எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா அழுதுகிட்டே நம்ம தஃபன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்க வருதுட்டு ஐம் சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்பா இதெல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து எதுவும் சொல்லாமல் எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. அப்புறம் அம்மா எல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம தஃபன் ஒரு வழியாக கரனோட வீட்டுக்கு ஸ்டே பண்ண வந்துட்டான். அங்கே வந்தோடனே நம்ம கரண் இருந்துட்டு இதாண்டா உன்னோட ரூம் கெஸ்ட் ரூம் தான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கரண் இருந்துட்டு சரி ஓகே உன்னோட கார் ரெடியாக இருக்கு, எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்ட்டு எனக்கு தெரியும், அது வரைக்கும் நீ என்னோட காரை வந்து யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கரண் சொல்ல இவ இருந்துட்டு வேணாம் நான் டாக்ஸி பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கரண் இருந்துட்டு ஏன்டா டாக்ஸி எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கார் இருக்கிற அது யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு இத்தனை விஷயம் நடந்திருக்கல, இதுக்கு பின்னாடி அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இருக்காருட்டு உனக்கு நல்லா ஷோரா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து தஃபோன் கிட்ட கேட்க தஃபோன் இருந்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து கரண் கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு ஆனால் இந்த லேடியோட கேஸ் நான் எப்போ எடுத்தேனோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் வர ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து கரண் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா. அப்புறம் நம்ம இன்னும் டவ்வும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. டவ் இருந்துட்டு உன்னதான் எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன்டா வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு ஏன் நான் வரக்கூடாதா, எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாகவேவும் ஃபங்க்ஷன் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து டவ் கிட்ட சொல்ல டவ் இருந்துட்டு சரி ஓகே என்னமோ பண்ணித்தல, மயக்கம் வந்துச்சுன்னா என் மேலே விழுந்துடாது, என்னால் உன்னை தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டவ் வந்து இன்கிட்ட சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கா. நம்ம இன்னுக்கு நல்லாவே புரியுது நம்ம டவ் வந்து அப்செட்டாக இருக்கான்ட்டு. நம்ம இன்னும் இருந்துட்டு டவ் கிட்ட நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவள் இருந்துட்டு நான் தஃபோனை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கேன், இப்போ அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான், இன்னும் அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுலாம் எனக்கு தெரியல, அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இப்போ வேற அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருக்கானோ அதை நினச்சி இன்னும் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு நம்ம என்ன இருந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் நினச்சி நீ வரி பண்ணிக்காத, உங்கள் அண்ணன் அவன் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவனோட பிரச்சனை அதுவே தானாக கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க. பின்னாடி நம்ம தஃபன் வந்து நிற்கிறா. இவ சிக்னல் கொடுத்துட்டு தான் இருக்கான், ஆனால் அதை வந்து நம்ம இன்னும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம தஃபன் பின்னாடி வந்து நின்றுட்டு ஓ இதுதான் உன்னோட கார் சொல்லுதா, அப்படி இல்லாட்டி நீயே அடிச்சு விட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து சொல்ல இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னு கேட்குறான். அதுக்கு டவ் இருந்துட்டு அவனோட திங்ஸை வாங்கிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். நம்ம டவ் வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தஃபன் கிட்ட கொடுக்க தஃபனும் இருந்துட்டு அது எல்லாமே வாங்கிட்டு சரி ஓகே அம்மாவை கவலைப்பட வேணான்ட்டு சொல்ல நான் பத்திரமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து டவ் கிட்ட சொல்ல டவ் இருந்துட்டு அதை நீயே அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து தஃபன் கிட்ட சொல்லிட்டு நம்ம இன் கூட அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம இன்னால சுத்தமாக
சுத்தமாக நடக்கவே முடியலை, அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. பையன் லைட்டாக கீழே விழுகிற மாதிரியும் போயிட்டான். நம்ம டவ் இருந்துட்டு டே நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம டவ் இருந்துட்டு ஆனால் உனக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தஃபூன் டாக்டர் தானே பக்கத்தில் தானே இருக்கான், வந்து லைட்டாக தொட்டு பார்க்குற மாதிரி அப்படியே தொட்டு பார்க்க வரான். ஆனால் நம்ம இன்க்கு அது பிடிக்கல, லைட்டாக அவன் கையை அப்படியே தட்டி விட்டுறான். நம்ம தஃபூன் இருந்துட்டு நம்ம இன்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் சொல்ல, இன்னும் இருந்துட்டு முடியாது நல்லா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தஃபூனுக்கு கோவம் வருது. ஏன்டா நீ யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டியா, இப்படிதான் எதிர்த்து பேசிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போக போகிறான். ஆனால் போகும்போது அவனுக்கு மறுபடியும் மயக்க வருது, பொத்துட்டு கீழே போக நம்ம தஃபூன் தான் ஓடி போய் தாங்கி பிடிக்கிறான். டவ் இருந்துட்டு நம்ம இன் கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவன் அண்ணனை பார்த்து, அண்ணா இவனை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர, அவனோட கார் வெளியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தஃபூனும் இருந்துட்டு என்கிட்ட எங்கடா உன்னோட கார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எதோ பதிலுமே சொல்லாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக நம்ம இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியாச்சு. நம்ம தஃபூன் இருந்துட்டு என்கிட்ட இப்போல்லாம் உனக்கு தான் பேட் டைம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் தான்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு ஆமாம் நான் எப்போ உன்னை பார்த்தேனோ அப்பத்துலேருந்து உன்னோட பேட் டைம் எனக்கும் தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்னுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த மெடிசன் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கே நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னேவும் நம்ம இன்னுக்கு கொஞ்சம் பயம்னு நினைக்கிறேன். இன்னும் இருந்துட்டு வேறு டாக்டர் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தஃபூன் இருந்துட்டு ஏண்டா இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னேவும் எங்களோட சண்டை போடுற மூடில் போயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் அவன் பயப்படுறான். இவன் இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாரு, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்த அவனும் கொஞ்சம் நார்மலாக இருக்கான். அப்புறம் அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாமே போட்டு விட்டாச்சு. ட்ரிப்ஸ் எல்லாமே போட்டு விட்டுட்டு நம்ம தஃபூன் இருந்துட்டு இன்கிட்ட இங்கே பாரு உனக்கு ஃபீவர் கம்மியாகிறதுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், அது கூட உன்னோட இந்த டென்ஷனும் கம்மியாகிறதுக்கு சேர்த்தே நான் அதுக்கும் மெடிசன் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ உனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, உனக்கு இப்போ ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து என்கிட்ட சொல்ல, இன் கேட்குற மாதிரி தெரியல. பையன் எழுந்திருக்கிறான். அவன் இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல ஒழுங்காக தூங்கு, உனக்கு ரெஸ்ட் இப்போ ரொம்பவே முக்கியம், உனக்கு இந்த ட்ரிப்ஸ் எல்லாமே முடியறதுக்கு 40 நிமிஷம் ஆகும், நான் அது வரைக்கும் இங்கே உன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன், உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புலேயே படுத்துக்கிறான். அவனும் ஒரு சேர் எடுத்து போட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவனோட டாக்குமெண்ட் இதெல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தஃபூன் சொன்ன மாதிரி 40 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துக்கு நர்ஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு வர, நம்ம தஃபூன் இருந்துட்டு ஷூ அமைதியாக இருங்க, அவன் தான் நல்லா தூங்குறான்ல அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணிட்டு இருக்க. நர்ஸும் இருந்துட்டு ட்ரிப்ஸ் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் எழுந்திரிச்சு அந்த ட்ரிப்ஸ் போட்ட நீடில்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்க. அப்போ நம்ம இன் பையன் லைட்டாக கண் முழிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இவன் இருந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு, நான் தான் உன்னோட டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னேவும் நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பையன் அப்படியே லைட்டா எந்திரிச்சு உட்காரதுக்கு ட்ரை பண்றான். நம்ம தஃபூன் தான் அதுக்கும் ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ நீ ஓகேவா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம தஃபூன் இருந்துட்டு சரி ஓகே உன்னை நானே கொண்டு போய் உன்னோட வீட்டில் ட்ராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ரெண்டு பசங்களும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம தஃபூன் இருந்துட்டு நம்ம என்கிட்ட இந்த மாதிரி உன்னோட டாக்டர் நீ நல்லா ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிடணுமா, அப்படி சாப்பிட்டா தான் சீக்கிரமாக உன்னோட கை வந்து சரியாகும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு திங்ஸுமே கிடையாது. இவன் கொண்டு வந்த ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கான். நம்ம இன் பையன் ஓரமாக ஒரு பில்லரில் சாஞ்சி நின்று இவன் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அவனும் எடுத்து வச்சுட்டு அவன் பக்கத்தில் வந்து இந்த கேண்டி பாக்ஸை நீ வச்சுக்க, உனக்கு மறுபடியும் மயக்க வர மாதிரி இருந்தால் இந்த இதை சாப்பிட அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து என்கிட்ட கொடுக்க, நம்ம இன்னும் ஒரு மாதிரி கடுப்பாவேவோ அந்த கேண்டி பாக்ஸை வாங்கிக்கிறான். இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம தஃபூன் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருப்பான் போல, அந்த டாக்ஸி வந்திருக்கும். சரி ஓகே என்னோட ரைடு வந்துருச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம இன் பையன் நம்ம தஃபூனை வெயிட் பண்ண சொல்கிறான், ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம இன் இருந்துட்டு தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன் சொல்ல, பதிலுக்கு நம்ம தஃபூன் இருந்துட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீயும் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அது ரொம்பவே ரிஸ்க் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தஃபூன் பையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அப்புறம் ஒரு வழியாக நம்ம தஃபூன் கரனோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனேவும் நம்ம கரண் இருந்துட்டு நம்ம தஃபூன் கிட்ட என்னடா உன்னோட பேஷண்ட் இப்போ எப்படி இருக்கான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தஃபூன் இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரட்டாக வச்சுக்க முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தஃபூன் சொல்ல, இவன் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை, நீ தானே அந்த பேஷண்ட்டை ரொம்ப பத்திரமா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்த, நான் கூட முக்கியமான கேஸாக இருக்குமோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இருந்துட்டு சொல்கிறான் சரி ஓகே அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், என்ன அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு, அவனுக்கு இன்ஜுரி ஆனது என்னால தானே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம தஃபூனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி கால் வர, இவனும் சரி ஓகே நான் இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அப்போ கரண் இருந்துட்டு இந்த என்னோட காரையும் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கார் கீ தூக்கி போட, அவனும் சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்கேருந்து கார் எடுத்துட்டு வந்தவன் சிக்னல்ல இங்கே நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி செம ஸ்பீடாக ஒரு ட்ரக் வண்டி வருது. இவன் அதை பார்த்துட்டு ஷாக்கிங்ல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதோட இந்த சீனை கட் பண்ணா வெறும் ஆம்புலன்ஸ் சவுண்டு தான் வருது, என்னாச்சு ஏதாச்சுன்னுலாம் தெரியல. அப்புறம் இந்த விஷயம் அம்மா
அம்மாவுக்கும் டவுனுக்கு தெரிய வந்து 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே ஒரு மாதிரி பதட்டமா எமர்ஜென்சி ரூம் வாசல் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இவங்க இப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம தொஃபுன் எந்த ஒரு அடியுமே இல்லாம லைட்டா அவனோட தலையில சின்னதா பேண்டேஜ் மட்டும் போட்டுட்டு அங்க வந்து நிக்கிறான். இவன் இப்படி முழுசா பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு நிறையவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடா வந்த ட்ரக் அந்த கார்ல இடிச்ச உடனேவும் எப்படி இவனோட கை காலுன்ட்டு சில டேமேஜ் எல்லாம் வரும்னு நான் நினைச்சேன். ஆனா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம லைட்டா தலையில பேண்டேஜ் போட்டுட்டு வந்து நிக்கிறான். எனக்கு இதை பார்த்தோன்னே ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் ஃபேமிலி மொத்தமும் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் டோன் பையனும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறான். டோன் இருந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம தைஃபூன் கிட்ட இதுக்கப்புறமும் நீ ஈஸியாக இப்படிலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது, நீ கொஞ்சம் நாளைக்கு மறைஞ்சதான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து சொல்ல தைஃபூனுக்கு கோவம் வருது. ஏண்டா நீ சொன்னேன்ட்டு காரணத்துக்காண்டி தான் நான் போய் கரண் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் உங்களை ஹாப்பி பண்ணுறதுக்கு இன்னும் என்னதான் நான் பண்ணி ஆகணும், எதா இருந்தாலும் சொல்லி தொலைங்கடா, நான் பண்ணி தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் அங்கே பயங்கர கோவத்தில் கத்திட்டு இருக்கேன். நம்ம டாவ் இருந்துட்டு ஹாங்சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம தஃபூன் இருந்துட்டு நான் ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டவ் இருந்துட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் அங்கே போவான். அவன் போகும்போதெல்லாம் காணாம போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவன் வீடு வந்து அங்கே மவுண்டனுக்கு நடுவில் இருக்குது. அங்கே எந்த ஒரு பீப்புள்ஸும் இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஃபோன் சிக்னலுமே போகாது. அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்கிறான். இது வந்து டோனுக்கு கரெக்டுன்னு படுது. டோன் இருந்துட்டு அதுவும் நல்ல யோசனை தான், நீ அங்கே போகிறதுக்கு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி டோன் சொல்ல, நம்ம தஃபூனுக்கு இது பிடிக்கவே இல்லை. நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கா. அப்பா மறுபடியும் இதை கேட்டுட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்பா பாட்டுக்கு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம தஃபூனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குது. நம்ம டோன் வந்து தஃபூன் பக்கத்தில் எந்திரிச்சு வந்து, இங்கே பாரு, இப்போ பெண்டிங்கில் இருக்கிற உன்னோட பேஷண்ட் கேஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நீ வெளியூர் போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சில பல காசிப் இதெல்லாமே நம்மளா பரப்புவோம். அதுக்கப்புறம் நீ எங்கே போகலாம் எது போகலான்ட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் சொல்கிறான். நம்ம தஃபூனுக்கு அது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவனும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான். இங்கே நம்ம தஃபூன் பையன் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்க அப்போ ஏதோ ஒரு ஆள் நம்ம தஃபூன் பையனை கத்தியால் குத்திடுறான். இது எல்லாமே நம்ம இன்னோட கனவு. கனவு கண்டு முழிக்கிறான். முழிச்ச உடனே நம்ம டவுக்கு கால் பண்ணி அந்த கனவு எல்லாத்தையுமே சொல்ல, டவ் வந்து உடனே தஃபூனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். தஃபூன் வந்து சிக்னல் இருக்கிறதுனால சரியாக கேட்கல போல. அவன் கொஞ்ச நேரம் எடுக்கவே இல்லை. இவ வந்து இங்கே ரொம்ப அவசரமா ஒரு மாதிரி பதட்டமாகவே தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். கால் எடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே கால் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம தஃபூனும் கால் அட்டன் பண்ணிடுறா. அட்டன் பண்ணிட்டு டவ் என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டேவும் அண்ணா இப்போ நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் நான் டாக்ஸியில் கரண் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நீ தயவு செய்து கரணோட வீட்டுக்கு போகாத. இன்னைக்கு இப்போ தான் கெட்ட கனவு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான். அந்த கனவுல கரணோட வீட்டுக்கு போகும்போது உன்னை யாரோ கத்தியால குத்தி கொள்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ் நீ அங்கெல்லாம் போகாத, இங்கே உடனே வீட்டுக்கு வந்துடும், உனக்காண்டி அந்த கில்லர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நீ அங்கெல்லாம் போகாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டவ் வந்து தஃபூன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கேன். நம்ம தஃபூன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இதெல்லாமே கேட்டுட்டு ஃபோன் அப்படியே டக்குன்ட்டு கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம வந்து பதற அடிச்சுட்டு நம்ம கரணோட கேண்டோக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த கேண்டோல இருக்கிற ரிசப்ஷன் ரெடி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க உள்ளெல்லாம் போக முடியாது, நீங்க இங்கே தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு இல்லை நான் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணல, ப்ளீஸ் ரூம் நம்பர் 806 ஓப்பன் பண்ணுங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லேடி கிட்ட கேட்க, அந்த லேடி இருந்துட்டு சாரி என்னால முடியாது, அந்த ரூமோட ஓனர் வர வரைக்கும் நீங்க இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்ல, அதுக்கு இன்னும் இருந்துட்டு ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், நீங்க ஓப்பன் பண்ணலாட்டி அவர் இறந்துருவாரு, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த லேடி கிட்ட கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கா. ரொம்ப கெஞ்சிறதை பார்த்துட்டு அந்த லேடியும் இருந்துட்டு சரி ஓகே நான் ஓப்பன் பண்றேன், ஆனா உங்க கூட நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தஃபூனை காமிச்சா தஃபூன் வந்து சொன்ன எல்லா விஷயத்தையுமே அங்க உட்காந்து திக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம வந்து சொல்லியிருப்பான்ல உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அவன் மேல அந்த மெட்டல் விழுக போனது, அப்புறம் கார் ஆக்சிடென்ட் நடக்க போகும்போது இவன் வந்து காப்பாத்தினது, அப்புறம் இப்ப ரீசெண்டா ட்ரக் வந்து அவனோட கார் மேல மோதினது, அவனோட கார் டயர் பஞ்சர் ஆகிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம தஃபூன் வந்து ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்கறான். திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த டாக்ஸியை விட்டு பையன் வேக வேகமா குடுகுடுன்ட்டு ஓடி போயிட்டு இருக்கான். எங்க போறான்ட்டு தெரியல, வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம பையன் ரூம் நம்பர் 806க்கும் வந்துட்டான். அங்க வந்து கதவை போட்டு டம்மு டம்முன்னு தட்டிட்டு இருக்கான். ஓப்பன் பண்ணுங்க, யாராவது இருக்கீங்களா, ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பையன் ரொம்ப சத்தமா கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த ரிசப்ஷன் லேடியும் அந்த வாட்ச்மேனும் இருந்துட்டு, சார் நீங்க கொஞ்சம் ஓவரா கத்திட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கவுண்டன் ஆகுங்க, நீங்க இந்த மாதிரி பண்றதுனால பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு அது ஓவரா டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கீழே போய் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசப்ஷன் லேடி வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போனா இதெல்லாமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்ல, வாட்ச்மேனும் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறான். நான் அப்படியே சொல்லும் போது எனக்கு கார்ட்ஸ் டக்குன்ட்டு சொல்ல வரல, ஸோ அதனால நான் வாட்ச்மேன்ட்டே வச்சுக்கிறேன், அது கூட நீங்களும் கன்னியூ பண்ணுவாங்க. வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வாட்ச்மேனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த வாட்ச்மேனை பார்த்தோன்னே நம்ம இன்னைக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சின்னதா பிளாஷ்பேக். இந்த வாட்ச்மேன் தான் நம்ம தஃபூன் லிஃப்ட்ல போகும்போது நம்ம தஃபூனை கத்தியால குத்துனது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு இப்ப ஞாபகம் வருது. நம்ம பையன் லைட்டா பயப்படுற ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். அந்த வாட்ச்மேன் இருந்துட்டு நம்ம பார்க்காமலேயும் உனக்கு எப்படி தெரியும் ஒரு ஆள் இறந்து போக போறாங்கன்ட்டு உனக்கு எப்படி தெரியும், நீ எங்க இருந்து கேட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து பேசிக்கிட்டேவும் அவனோட பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து நம்ம குத்தாம இன்னோட முதுகுக்கு பின்னாடி அப்படியே வச்சுக்கிட்டு, இங்க பாரு கதவு திறந்தோடனேவும் என் கூட காருக்கு வா, எந்த ஒரு சில்லித்தனமான வேலையும் பண்ணாம வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம மிரட்ட ஆரம்பிக்க நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. லிஃப்ட்டும் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. லிஃப்ட்டும் ஒரு வழியா கீழே வந்துருச்சு. கீழே வந்து ஓபன் பண்ண உடனேவும் முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம தஃபூன் தான். தஃபூனை பார்த்த உடனேவும் நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு எப்படி இவங்க கிட்ட சொல்றது என்னன்ட்டு ஒண்ணுமே புரிய
புரியல. ஒரு மாதிரி கண்ணாலேயே சைகை காமிச்சிட்டு இருக்கான். பின்னாடி பாரு அவன்கிட்ட கத்தி இருக்கு, நீங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டேவோ நம்ம தப்புனுக்கு சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தப்புனும் நோட் பண்றா. பின்னாடி அந்த ஆள் வந்து கத்தியை வச்சுட்டு நம்ம இன்னும் மிரட்டுறான்ட்டு நம்ம தப்பு நோட் பண்ண உடனேவோ நம்ம இன்னும் டக்குன்ட்டு அந்த பக்கமா பிடிச்சி இழுத்துறான். பிடிச்சி இழுத்தோடனேவோ அந்த ஆளு இருந்துட்டு நம்ம தப்புனை அட்டாக் பண்ண வரான். நம்ம தப்புனும் அவன் கூட நல்லாவே சண்டை போடுறான். அவன் கூட சண்டை போட்டு அவன் கையில இருக்கிற கத்தியை கீழே போட வச்சுட்டான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்கிற சவுண்ட் வந்து மற்ற வாட்ச்மேன்ஸ் எல்லாருக்குமே கேட்க அவங்களும் அங்க வந்துட்டாங்க. அங்க வந்து இவனை பிடிக்க ட்ரை பண்ண இவன் மற்ற வாட்ச்மேன்ஸ் எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். நம்ம தப்புனும் அவன் பின்னாடியே போக நம்ம இன்னும் இருந்துட்டு வேணா போகாது அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். நம்ம தப்புன் நின்று பார்த்துட்டு அவன் கையெல்லாம் பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்க என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணாலேயே நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவனும் அவனையே பார்த்துட்டே இருக்கான். நம்ம தப்புன் பையன் இன் கையை பிடிச்சிட்டு தரேன்ட்டு கார் பார்க்கிங் இழுத்துட்டு வர கார் சாவி என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் என்ன விடு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை அப்படியே தட்டி விடுறான். இவன் இருந்துட்டு இங்க பாரு ரொம்ப ஸ்டபா நல்லா இருக்காத, கார் சாவியை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து என்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு கார் சாவியை வந்து நம்ம தப்புன் கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். தப்புன் இருந்துட்டு இங்க பாரு ஒழுங்கா கார் சாவியை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டேவோ அவனோட பாக்கெட்ல கார் சாவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறான். நம்ம இன்னும் இருந்துட்டு என்ன பண்ற என்ன விடு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தட்டி விட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் வர மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பையனுக்கு மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிக்குது. இது வந்து தப்புன் பார்த்துட்டு டேய் கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தப்புன் வந்து என்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு எனக்கு தெரியும் என்ன விட நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம தப்புனுக்கு பயங்கரமா கோவம் வருது. தப்புன்னு இருந்துட்டு நான் சொல்றது எப்பயுமே நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நம்ம என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஹானஸ்டா சொல்லணும்னா நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு எனக்கு சுத்தமா புரியல. உன்னோட அந்த முட்டாள்தனமான கனவால உன்னோட உயிரை நீ ஏன் பணைய வச்சுக்கிற, இதெல்லாம் விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து என்கிட்ட கேட்க இன்னுக்கு அழுகியாதான் வருது. அழுதுகிட்டேவும் என்னோட கனவு முட்டாள்தனமான இப்ப நடந்ததுல என்ன அது உண்மையா தானே நடந்திருக்கு, நீ அதை பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தப்புன் கிட்ட கேட்க தப்புன்னு இருந்துட்டு அது நடந்திருக்கு, நீ ஏன் இங்க வந்து உன்னோட உயிரை ஏங்க பணைய வச்சுட்டு இருக்க, விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதானே, எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு என்ன விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தப்புன் வந்து என்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு அப்பனா நீ சாகுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தப்புனை கோவமா கத்திட்டு இருக்க. தப்புனை இருந்துட்டு ஆமா சும்மா என்ன அப்படியே சாக விட்டுரு, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவத்துல நம்ம என்ன பிடிச்சு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். அப்பனா நான் ஹாஸ்பிட்டல்ல சிக்கா இருக்கும் போது எனக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ண, என்னையும் போனா போகுதுன்ட்டு அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து தப்புன் கிட்ட கேட்க தப்புன்னு இருந்துட்டு ஏன்னா நான் ஒரு டாக்டர், என்னால உயிரை காப்பாற்ற தான் முடியும், உயிர் போனா போகுதுன்ட்டு அப்படியே என்னால விட முடியாது அப்படிங்கிற மாதிரி தப்புன் வந்து என்கிட்ட சொல்ல இன்னுக்கு கடுப்பாது. நீ ஒரு டாக்டர்னா உயிரை காப்பாத்தலான்ட்டு உனக்கு உரிமை இருக்கும்போது நான் ஒரு ஃபார்ச்சூன் டெய்லரா எனக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும்ட்டு கடமை இருக்கும்போது என்னால் எப்படி அதை காப்பாற்றாம இருக்க முடியும், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தப்புன் கிட்ட சொல்லிட்டு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். அவனோட அம்மாவும் அப்பாவும் காரில் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து அம்மா கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ சடனாக கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும். இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். தப்புனே இருந்துட்டு டே நான் அப்படி சொல்ல வரலடா, இதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு சொல்ல வர அதுக்கு இன்னும் இருந்துட்டு நீ எப்பயுமே செல்ஃபிஷாக தான் யோசிச்சுட்டு இருப்பியா, உன்னோட ஃபேமிலியை பற்றி நீ கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தப்புன் கிட்ட சொல்ல தப்புனுக்கு டக்குன்ட்டு கோவம் வந்துடுது. அவன் இருந்துட்டு இப்போ என்னதான் பண்ண சொல்கிறேன், என்ன ஓடி போக சொல்றியா, நான் ஏன் ஓடி போகணும், நான் ஒரு டாக்டர்டா, என்கிட்ட வர பேஷண்ட்களை நான் பத்திரமா ட்ரீட் பண்ணுறது என்னோட டியூட்டிடா, நான் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா நான் ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா ஓடி போகணும், நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வந்து அவனும் அழுதுகிட்டேவும் நம்ம இன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இன்னும் இருந்துட்டு அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு என்னோட பேரண்ட் என்ன விட்டுட்டு போனாங்க, நீ உன்னை பற்றி மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, இதே மற்றவங்களை பற்றி நீ யோசிச்சு பார்த்துருக்கே எப்பயாவது, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட பேரண்ட்டும் டனவும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கியா, நீ என்ன ஈஸியாக செத்து போயிடுவா, ஆனால் உன்னை நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க தான், ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போகுன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது நரகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம தப்புன் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கான். தப்புனுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த சீன்ல வந்து சொல்லி அழுகிற ஒவ்வொரு விஷயமும் நியாயமானது, இறந்தவங்க இறந்து போயிடுவாங்க, ஆனால் அவங்கள நினைச்சிட்டு வாழ்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்வாங்கன்ட்டு வந்து சூப்பராக சொல்லியிருப்பான் நம்ம தப்புன் கிட்ட. நம்ம தப்புன் இதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகேவா நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட அவன் இருந்துட்டு என்ன விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி போய் நின்றுட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம தப்புனும் இருந்துட்டு சரி வாடா போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை சமாதானப்படுத்த அவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. என்னை விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போய் நின்று பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறேன்ட்டே தெரியல, அவன் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தப்புன்னு இருந்துட்டு என்ன பிடிச்சிட்டேன் ஐம் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போதான் அவனால் கொஞ்சம் நார்மலாக மூச்சு விட ஆரம்பிக்குது. நம்ம தப்புன் வந்து இன்னும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் நம்ம தப்புன் வந்து இன்னும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி காரில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். இதை பார்த்து இன்னும் இருந்துட்டு இப்போ ஏன் ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவன் இருந்துட்டு ஏன்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு நான்லாம் உனக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன் போட அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு இவன் இருந்துட்டு என்ன இப்படி சொல்கிற, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா அப்போ உன்னோட ஃப்ரெண்ட் இதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்ட்டு உனக்கு தெரியுமா, அவள் ஃபீல் பண்ணால் உனக்கு ஓகேவா, நான் நீ சொல்கிறதெல்லாம் நம்பலாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு அது உன்னோட டியூட்டி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவன் இருந்துட்டு அது எப்படி என்னோட டியூட்டி ஆகும், உன்னோட டியூட்டியும் கூட தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு இன்னும்
அப்படின்னு இருந்துட்டு அது எப்படி என்னோட டியூட்டியாகவும் நீ எப்படி அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அவன் இருந்துட்டு நீ தானே என்ன வார்னிங் பண்ணேன் என்னோட லைஃப் வந்து ரொம்ப டேஞ்சரில் போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் பண்ண வேணாமா? இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பா? நீ தானே எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் எப்படி உன்னோட கனவுல வரேன்? ஸோ அதனால நானும் உன் கூட ஹங்ஸங்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னுக்கு அட்டர்ஷாக்காக இருக்குது. இவன் என்னோட பொஸ்குன்ட்டு இப்படி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம தஃபுன் பையனும் இன்னும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நாய்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.